இறங்கு. அண்ணா 2 கார்னர் சீட் தானே? ஆமா கார்னர் சீட் தான். சரிண்ணா. எப்படி ஆரம்பிக்கிறது? சரி மெதுவா ஆரம்பிப்போம். இப்ப நான் கூட வந்தது இந்த மாதிரி விஷயத்துக்கு இல்ல. அப்புறம் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்களுக்குலாம் மட்டும் அந்த ஆசை இல்லையாக்கும். நான் அப்படி சொல்லலப்பா. எங்க குடும்பம் ஒன்றும் அவ்வளோ வசதியான குடும்பம் இல்லை. நான் எங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு தான். அம்மா அப்பா வேற வயசானவங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரே கவலை என்ன ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தான். பொண்ணை பெற்ற எல்லா அப்பா அம்மாவுக்கும் இதே கவலை தான். சரி அதுக்கு என்னப்போ? நீ இப்படி ஊர் சுத்திட்டு இருந்தேன்னா எங்க வீட்டில் உன்னை பத்தி நான் என்ன சொல்ல முடியும்? இந்த வருஷத்தோட எனக்கு படிப்பு வேற முடியுது. அப்புறம் யாரையாவது பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. முதல்ல வேலைக்கு போ. நான் என்ன வேலைக்கு போக மாட்டேன், நான் சொல்றேன். ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கேன். சீக்கிரமா ஒரு வேலைக்கு போயிடுவேன். இப்போ அதை பத்தி பேசுற நேரமா? வேலைக்கு போகணுமா? வேலைக்கு முதல்ல அந்த பயலுகளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. அதுதான் உனக்கு நல்லது. நான் எப்போ வேலைக்கு போகணும், எப்போ அவங்களோட சுற்றணும்னு எனக்கு தெரியும். சும்மா அட்வைஸ்லாம் பண்ணாத. நான் எங்கள் வீட்டில் சொல்கிறதே கேட்க மாட்டேன். பெருசாக வந்துட்டா அட்வைஸ் பண்ணுறதுக்கு. சே, இவனுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாது. வழியாத கேவலமா இருக்கு. ஹாய். இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு விஜி. ஒண்ணாண்டன் கூப்பிட்டு அந்த பொண்ணு தள்ளிட்டு போயிட்டானா? வாடா. இவரை பார்க்க தான் கூட்டிட்டு வந்தியா? ஆமா. நம்ம உள்ள போலாம். போலாம். வாடி. உட்காருங்க. அப்புறம் இவங்க இலக்கியா, என் ஃப்ரெண்டு, காலேஜ் மேட். ஓ ஹாய். வணக்கம். அவ எப்பவுமே அப்படிதான். அவளை என்னாலேயே புரிஞ்சுக்க முடியல. அப்புறம் தனியாவா வந்திருக்கீங்க? இல்ல, நானே என் ஃப்ரெண்டோட தான் வந்திருக்கேன். யாரு? டேய் சிவா, வாடா. டேய் உன் வேலையை பாரு. ஒரு நிமிஷங்க. டேய் சிவா, வாடா. டேய் கூப்பிடல, வாடா. டேய் வாடா. வா. சூப்பரா இருக்கு. இவன் தான் ஓகே. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சிவா. ஹாய். டேய் நீ பேசுனாங்க. டேய் இருடா. பேசிட்டு வா. இந்த பொண்ணுகிட்ட ஏமாந்துருப்பானோ? உங்க ஃப்ரெண்டுக்கு பொண்ணுங்கனாவே பிடிக்காதா? அது வந்து சரி, அப்படியே ஏதோ ஒரு பொண்ணு ஏமாத்திருந்தாலும் எல்லா பொண்ணுங்களையும் ஒரே மாதிரியா நினைக்கிறது? அவன் எப்பவுமே அப்படித்தான். அவனை விடுங்க, நம்ம பேசலாம். இவன் வேற. ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ. இலக்கியா, என்ன பண்ற? வா. விஜி அப்புறமா பார்க்கலாம். பிரியா, பிரியா. என்ன பிரியா? ஓகே, நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். பாய். வாடி. சீக்கிரம் வண்டி எடு. நிறைய பேசலாம் நினைச்சா ஆனா பேச முடியல. என்னடா அப்படி பண்ணிட்ட? அப்புறம் நீ சொல்ல விடுறத உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. மாப்பிள, இலக்கியா செமையா இருக்கல்ல? எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க பொண்ணுங்கன்னு சுத்திக்கிட்டே இருக்க. உனக்கு போரே அடிக்காதடா? கடுப்பேத்திக்கிட்டு. சரி சரி, நம்ம பசங்களை ஃபோன் பண்ணி எங்க இருக்காங்கன்னு கேளு. இந்தா வந்துருச்சுல. ரஞ்சித் எங்கடா இருக்க? நான் பார்ல இருக்கேன்டா. அவனுங்க எங்க? தெரிலடா, நான் மட்டும்தான்டா இருக்கேன். சரி, அவனுங்களை அங்கே வர சொல்லு, நாங்களும் பார்க்கு வந்துடுறோம். நான் மாறி கேட்காமக்கெல்லாம் ஓம்பாட்டை கொண்டு வந்து வைக்கிற. ஒரே நேரத்தில் 5 பீர் வாங்கி குடிக்க மாட்டீங்க. ஒரு பீர் வாங்கி 5 பேர் குடிப்பீங்க. ஏன்னு சொல்லு. ஏன்னா உங்களுக்கு போதை முக்கியம் இல்லைம்பீங்க. டைம் பாஸ் தான் முக்கியம்னு சொல்லுவீங்க. இது என் தேவையா பஸ்? அதான் ஒரு பீரை கொண்டு வந்து வச்சிட்டேன். ஏய், பயங்கர உசாரியானி. கஸ்டமர் மனசை நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. ஏய், அவன் என்ன டென்ஷன்ல இருக்கான்னு தெரியாம வசனம் பேசுறான். போடா, போய் ஆளுக்கு ஒரு பீரா மொத்தமா 4 பீர் எடுத்துட்டு வா. மாறி, நீ ஏதோ டென்ஷன்ல பேசிட்டு இருக்கீங்க. நீ போய் 3 பீர் எடுத்துட்டு வா போதும். எனக்கு ஒரு 7 அப். ஆமா, இப்போ உன் பிரச்சனை தான் என்ன? இந்த பொண்ணுங்களை மெயின்டைன் பண்றதே பெரிய கஷ்டமா இருக்கு. நம்மள புரிஞ்சிக்கவே மாட்டாளுங்க. எப்ப பாரு வேலைக்கு போன்னு டார்ச்சர் பண்றாளுங்க. பொண்ணுங்கனாலே பிரச்சனை தான் மாப்ள. இவன் ஒருத்தன், அவனே ஏதோ குழப்பத்தில் இருக்கான்.
அது என்னன்னு கேட்காம அவனை போய் டென்ஷன் ஏத்துற. சாமியார் மாதிரி பேசாரா? யாரு? நான் சாமியாரா? நீங்களே கற்றுக் கொடுங்க சார். இந்தாங்கண்ணா. இவன் கூட ஒரு ஸ்கூல் பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு இன்னும் ஸ்கூல் பையன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். டேய் என்றும் மார்க்கண்டேன்டா, அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும் மாப்ள. கரெக்டாக சொன்ன மாப்ள. இன்னைக்கு பிரியாவை பார்க்க நானே இவனு போயிருந்தோம். அங்கே பிரியா கூட ஒரு பொண்ணு வந்தா பாரு, அவள் சிவாவையே பயங்கரமாக பார்க்குறா. ஆனால் இவன் எப்பயும் போல அந்த பொண்ணையும் அவாய்ட் பண்ணுறான். ஏன்டா தானா வந்தா ஏற்றுக்க வேண்டியதானே? டேய் இல்லைன்னா ஆள் யாருன்னு சொல்கிறா, இவனா ஏற்றுக்குவான்ல. மாப்பிள்ள ரொம்ப நன்றிடா. சாப்பிடு. அட போங்கடா, எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க பொண்ணுங்க. அட என்னடா. Cheers-டா. சேஸ்ரா. டேய் ஆளுக்கு உங்க ஃபிகர்களை கூட்டிட்டு தனியா மறைஞ்சு சுத்துறீங்களே, இது ஏன்? எல்லாம் உனக்கு பயந்துக்கிட்டுதான். ஏய் அவன் உங்க ஃபிகர்களை கூட்டிட்டு வாங்கடா, இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க. நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து டாப் அடிக்கலாம். தனித்தனியா போகணும்னு அவசியம் இல்லைல்ல. ஆமாண்டா, அப்படிதான் செய்யுங்கடா. நம்ம கூட பழகினாதான் பொண்ணுங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு தெரியும். நம்ம யாருன்னு தெரியும். நம்மளை பிரிக்கிற வேலையும் செய்ய மாட்டாளுங்க. ஏற்கனவே நாம டாப் அடிக்கிறதுக்கு இந்த ஊரே சேர்ந்து காரி துப்பு தான். இதுல இந்த பொண்ணுங்களையும் சேர்த்துட்டு சுத்தணும்னு வச்சுக்குவேன், நல்லா மணக்கும். பேசாம ஒண்ணு பண்ணுங்கடா, அவன் ஆளை கூட்டிட்டு அவுட்டிங் போயிடுங்க. அவுட்டிங்கா? இங்காரு யாரெல்லாம் கூட்டு நான் அவுட்டிங் பண்ணேன்னு வச்சுக்குவேன், அப்புறம் ஜெயிலில் போய் கம்பியை கவுண்டிங் பண்ண வேண்டியதான். அவ அப்ப போலீஸ். இருங்கடா, பொண்ணுங்களால வர முடியுமா முடியாத நாம ஏன்டா முடிவு பண்ணோம்? பேசாம பொண்ணுங்கள்டே கட்டுருவோம். டேய் அவுட்டிங் போறத பத்தி அவங்க ஆளுகிட்ட சொல்லிருங்கடா. சொல்லிடுவோம். டேய் மாப்ள, நீங்களாம் மேலே போங்க, நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹலோ பிரியா, நாங்கெல்லாம் அவுட்டிங் போலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீயும் வரியா? டேய் டேய் என்னடா இங்க படுத்துருக்க? ஒன்னும் உள்ள படையில மாடிக்கு வா. நீ போ, நான் வரேன் போ. ஆளையும் சைஸையும் நீயும் வந்தீனா அப்படியே போடா, வந்தா நல்லா இருக்கும். வராம மட்டும் இருந்தாது பிரியா. நீ வந்தீன்னு வச்சுக்கேன். வந்தா நல்லா இருக்கும். பார்க்கணும்னு சொன்னா நம்மளாம் டூர் போலாம் பிரியா. இல்லைங்க பிரியா, என் நம்பு, நான் ஒன்றை மட்டும் தான் லவ் பண்றேன். ஏண்டா விஜய் தான் எப்பவும் பொண்ணுங்க கூட பேசிட்டு இருப்பேன். ஓகே, நீ யாரு கூட சாட்டிங் பண்ணிட்டு இருக்க? நாங்களா சாட் பண்ண கூடாதா? எங்க இருக்கும்? டேய் யாரா அவன் ஏன் ஜட்டியை போட்டு போறது? ஏய் ஜட்டியே போடலடா. நல்லா தெரியுது, போடா போடா. ஏய் இவன் கிடக்குறான், வாடா. டேய் டேய் ஏன் வண்டி எங்கடா எடுத்துட்டு போறீங்க? ஏய் இருடா. டேய் இந்த வரேன்டா. சீக்கிரம் போடா, போயிட்டு போகுது. டேய் நில்றா. எங்க தான போறீங்க சொல்லிட்டு போங்கடா. ஏய் உட்கார்றா. டேய் இவன் ஒருத்தன். டேய் நானும் வரேன். சீக்கிரம் போடா நீ. ஏய் எங்க தான்டா போறீங்க? ரெண்டு பேருமே சைலண்டா வாங்கடா. நானே 2 நாளா காவியா பார்க்க முடியலன்னு டென்ஷன்ல இருக்கேன். உங்க 2 பேருக்கு என்ன எகத்தாளமா போச்சுல? நீ காவியாவை பாப்பியோ அங்க ஆயாவை பாப்பியோ, எனக்கு ஏதாவது உசார் பண்ணி கூடண்டா. டேய் மாமா வேலையை பார்த்துட்டு இருக்கேன். டேய் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாவது உசார் பண்ணி கூடண்டா. அப்படி யாராவது கிடைச்சா நான் விடுவேனாடா? டேய் யாரா நீ? தெரியலடா. நம்மள மாதிரி ட்ரிபிள்ஸ் போறீங்க. நல்லதா போச்சு. டேய் அவளை சேவ் பண்றா. போடா போடா மாப்ள, சீக்கிரம் போடா. ஏய் ஏய் போட்டனா பாறா, நீ வேகமா போடா. அவனை உந்தி போடா. பூஞ்சில பாரு. ஏய் ப்ரோ அவளை சேவ் பண்றா. ஏய் வரடா. ஏய் வேகமா போடா, போலீஸ் வந்துறா டேய். டேய் நில்லுங்க.
எடுத்துட்டு போய் அவங்க அங்க போறாங்க. நீ போடா நீ போடா. டேய் நம்ம தான் போலீஸ் ஃபாலோ பண்ணுது. நீ போடா போடா. சார் சார் நில்லுங்க சார் லெஃப்ட்ல போங்க சார். சார் இனி நான் நினைக்கிறேன் சார் போங்க சார். டேய் நில்லுங்கடா. டேய் பாக்கி டிக்கெட் கூட சார் திரும்பிடாங்க சார் அவங்க. நிறுத்துடா இருங்க சார். பாக்கி எங்களை கேட்டா இல்லைன்று. இல்லவே இல்லைன்று. யாரா வந்துக்கப்பா எங்கடா அங்க வரீங்க? கேட்கும்போது தெரியும் யாருன்னு. இன்னைக்கு என்ன பிரச்சனையோட வந்திருக்காங்கன்னு தெரியலையே. சார் வாங்க சார். டீயா காவியா சார்? அதெல்லாம் ஒண்ணு வேணா. இப்ப 3 பேர் வந்தானுங்களே அவனுக்கு எங்க? 3 பேர் யாரும் வரல சார். காப்பியில சக்கரை அதிகமா நல்லா போட்டு தரேன் சார். உள்ளதான் சார் இருக்கானுங்க. ஒன்னு போட்டாதான் உண்மை வரும். யோ போயா உள்ள. ஏய் வெளிய வாடா. வெளிய கூப்பிடு. வர சார். சார் உள்ள வெளிய அடிக்காதீங்க சார். அடிக்காதீங்க சார். சார் பெயிண்டிங் வந்து எந்த பெயிண்டிங் வர்க்க? டேய் வட ராஸ்கல் நல்ல சொல்ல நீ. சும்மா நிப்பாடுங்க சார். ட்ரிபிள்ஸ் போறலாம் பெரிய குத்தமா உங்க ஊர்ல. என்னது? நீங்க ட்ரிபிள்ஸ் போனது தான் சீரியஸா நான் சேஸ் பண்ண வந்தேனா? டேய் 5 லட்சம் ரூபாய் எங்கடா? 5 லட்சமா? 5 லட்சமா? சார் எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன திருட்டு போய் மாதிரியா தெரியுது? we are all educated, you know that? you are educated. Yeah, yeah. அதிங்க எங்கடா 5 லட்சம்? சொல்லிடுறேன் சார் மிஸ்டர் பாக்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன் சார். மை பாஸ் எனக்கு சம்மதம் இல்லை சார். நான் சொல்றேன் நீ நல்ல அடுத்து வந்துருக்கு சார். சார் மூடிட்டு வந்துடுறேன் சார். சார் ஓனர் திட்டுவார் சார். அதெல்லாம் ஒன்றும் திட்ட மாட்டாரா ஸ்டேஷன்ல பார்த்துக்கிறேன். ஹலோ சொல்றா மாப்ள. டேய் மாப்ள நீ உடனே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாடா. என்னாச்சுடா? போலீஸ் பாக்கி நான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கடா. என்ன பண்றதுன்னே தெரியலடா. அவர் எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? நேர்ல வா சொல்றேன். சரி நீங்க கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. நான் வக்கீல கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகேடா. ஆளும் மண்டையும் பாரு. என்னடா தப்பிக்கலாம்னு பாக்குறியா? சார் ஸ்டேஷனே இப்பதான் பாக்குறேன். சினிமாவில் தான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் ஐயா கிட்ட சொல்லிக்கலாம் வா. திருட்டு ராஸ்கல் உட்காரா. வந்து என்கிட்ட பேசினேன் அப்படியா? ஏன் பார்க்கணும்ல? ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடு. அந்த 5 லட்சம் ரூபாய் எங்க ஒளிச்சு வச்சிருக்க? 5க்கும் 10க்கும் டீ ஆத்திட்டு இருக்கேன் சார். என் வாழ்க்கையில மொத்தமா 5 லட்சம் ரூபாய் பார்த்ததா இல்லைங்க. அந்த பையனுக்கு தான் உங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு போனானுங்களே. அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்கய்யா. வேணும்னே என்னை கோத்து விட்டுருக்காங்க. ஸ்டேஷனுக்கு வந்தது என் மோளா தெரிஞ்சா என் வேலையே போயிடுங்க. ஓ நீ ஸ்டேஷனுக்கு வந்தது தெரிஞ்சா வேலை போயிடுமா? அப்ப அந்த டீ கடை என்ன உங்க ஆபீஸா? ஆபீஸ்ல ஒண்ணும் இல்லையா. ஐயா இவன் ஜாதகம் இதுல இருக்குங்க. உன் ஜாதகம் இதுல தான் இருக்கா? ஐயா இது ஜாதகம் இல்லையா. அவனை செஞ்ச பாதகம் ஐயா. டேய் இது என்ன உங்க கோட் வேர்ட்ஸாடா? மொத்தமும் கடன். அது கடன் தெரியாம இருக்க அப்படி எழுதி வச்சிருக்காங்க. ஐயா அவங்க படிச்சவங்கன்றதை இதுல தான் ஐயா கட்டுறாங்க. டேய் என்னடா உள்ள அடி வெளுக்குறாங்க போல. தேவலாம் மாட்டி விட்டமேடா. உண்மையை சொல்றானா? சார் திருமலை ஸ்டேஷன்ல பேசுறேன் சார். பேங்க்ல இருந்து 5 லட்சம் ரூபாய் திருநெல்வேலியில புடிச்சாச்சு சார். விசாரிச்சிட்டு இருக்கேன் சார். ஓவர். சம்பந்தம் இல்லாம அனுப்பிச்சிட்டு வந்துட்டோமே. சமாளிப்போம். யோ கான்ஸ்டபிள் ஐயா ஒரு 3 டீ எடுத்துமா. சரிங்க. டீ சாப்பிட்டு போ. 3 டீ உனக்கு தான். அத்த டிப்பு பர்ஃபெக்ட்டா முடிப்போம். கூட்டிட்டு போய். ஏய் வா. எப்படி மிஸ் ஆச்சு? டேய் என்னாச்சு பாஸ்? என்னைய மட்டும் நேக்கா கோத்து விட்டு போயிட்டீங்களா? யோ வக்கீல வர சொல்லிருக்கியா? நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. வக்கீலா? அவங்களே விட்டாங்க. எதுக்குடா வக்கீல? அவங்கள விட்டாங்க. யாரை கேட்டு விட்டாங்க? மறுபடியும் கோத்து விடலான்னு பாக்குறீங்க? இல்ல பாஸ் கொன்றுவேன். அத வர வக்கீல கூட்டி வந்தாங்க சார். என்னப்பா இங்க லைட்டா போண்டா. இல்லப்பா வீங்கனமா இருக்குப்பா. ஓகே இவனே கவலைப்படாத. வக்கீல் வந்துட்டாரு. அண்ணே சாரிண்ணே வக்கீல கூட்டி வர லேட் ஆயிடுச்சு. வக்கீல்னு அவர் அசிஸ்டன்ட்ட கூட்டி வந்திருக்காரு. சார் கோர்ட்ல இருக்காருங்க. டேய் அதான் உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. எதா இருந்தாலும் நான் பாத்துக்கறேங்க. அண்ணே நான் மட்டும் அங்க இருந்திருந்தா உங்களை ஸ்டேஷன் வரைக்கும் வர விட்டுருப்பேனா? எல்லாம் இவனால. அண்ணே டென்ஷன் ஆகாதே. நம்ம பையனே. வாணே வாணே. கோவத்தை கொஞ்சம் குறைச்சுங்க பாஸ். உடம்புக்கு ஆகாதல. நீ கடை பக்கம் ஏய் பைக்குடா. தம்பி பாக்கியநாதன் பேசாம டீ ஆத்திட்டு இருந்த பைய இவங்க எல்லாம் சேர்ந்து அவனை போலீஸ்ல மாட்டி விட்டாங்கப்பா. இவனெல்லாம் மோசமான பையல. நீ அவனை கூட சேராத. இதுல மாட்டி விட்டுருவாங்க. அண்ணே என் மாப்பிள்ளைங்களை பத்தி எனக்கு தெரியும் சரியா? நீ போட்டு கொடுக்காம பொறுப்பா உன் வேலையை மட்டும் பாரு. நீ எப்படி சொல்ற? நீ எப்படி சொல்ற? எடுத்து உள்ள வையா. டேய் அவரு சொன்னதுக்கு நீங்க ஏன்டா சண்டை போட்டுக்கிறீங்க? அவர் சொன்னதுக்கா இல்லடா. எல்லாம் இவனால தான். டேய் நான் ஒண்ணும் பண்ணலடா. பிரியா யாரு உங்க எல்லாருக்கும் தெரியுமாடா? தெரியும். அவன் என் கூட பேசுறது உங்களுக்கு தெரியும்ல. எனக்கே தெரியாம அவன் நம்பர் எடுத்து பேசிருக்கான்டா. இது எப்படா நடந்துச்சு? எல்லாம் பார்ல தான். நம்மளா ஃப்ரெண்ட்னு கூட தெரியாம இவன் அவன்கிட்ட ஃபோன் கேட்டுக்கான்டா. அவளை என்ன வாங்கி தர சொல்றா. டேய் எங்கடா ஃபோன் கேட்ட? எங்கடா அவள்கிட்ட ஃபோன் கேட்ட? நம்பணும் பாறா. இவ்வளவு நாளா உங்களை ஒத்துமையா தான்டா பார்த்தேன். ஒரு பொம்பளை பிள்ளைக்காக அவட அடிச்சுக்கிறீங்க. எவன் தப்பு பண்ணாலும் மன்னிப்பு கேட்டு இடத்த காலி பண்ணுங்கடா. நான் கடையை சாத்தணும். டேய் நீ போடா. நீ உள்ள போய் உன் வேலையை பாரு. நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். டாவா டீ கிளாஸ் சைஸ்ல இருந்துக்கிட்டு. டேய் இப்போ என்னடா
உன்ட்ட மன்னிப்பு கேட்கணும் அவ்வளவுதானே. மன்னிச்சிடா. எப்படா மன்னிக்கிறது? என்னோட டிரைவர் உஷார் பண்றதுங்களா சாதாரணமா தெரியுதா? ஏய் நாம எப்படா உஷார் பண்ணோம் சொல்றா அவங்கிட்ட. இன்னும் நாம நீ என்னையும் சேர்த்துக்கிற? நீ தானே பண்ண படா. சரி விர்ரா, கல்யாணமா பண்ணிட்டான், பேசிட்டு தானே இருக்கான். வாழை இவன் உஷார் பண்ணா விட்டுருவியா? டேய் இப்போ என்னடா பிரச்சனை? நாளைக்கு அந்த பொண்ணை வர சொல்லுங்க, பேசிக்கலாம். இப்ப என்ன நடந்துருச்சு நீ இவ்வளவு சோகமா உட்கார்ந்திருக்கீங்க? அது இருக்கட்டும், இவங்க எதுக்கு ஆளுக்கு ஒரு பக்கமா உட்கார்ந்திருக்காங்க? எல்லாம் ஒன்னாலதான். என்னாலயா? நான் என்ன பண்ண? நீ ஒண்ணுமே பண்ணாம தான் நாங்க அப்படி உட்கார்ந்திருக்கோமா? இவன் யாருன்னு தெரியுதா? யார் இவரு? உன் சித்தப்பாவா? உனக்கு ரொம்ப முக்கியமானவர்னு சொல்லி மொபைல் வாங்கிட்டு சொன்னீங்க, அவர் தான் இவரு. என்கிட்டயும் பேசிட்டு ஒரே நேரத்தில் அவங்ககிட்டயும் பேசுறல்ல? விஜய், இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசுற? டேய் எல்லார்ட்டையும் ஒன்று சொல்கிறேன், நடந்தது பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னதான் இருந்தாலும் சரண் பண்ணது தப்பு. தப்புன்னு சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? இப்போ என்னடா அவன் வந்துட்டு மன்னிப்பு கேட்டா ஓகே தானடா? டேய் அவன்கிட்ட மன்னிப்பு கேள்றான். மன்னிப்பா? நல்லா இருக்குடா. மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நான் என்னடா பண்ணிட்டேன்? அவ ரிப்ளை பண்ணாம இருந்தா நான் ஏன்டா பேச போறேன்? தப்பு அந்த பொண்ணு மேல இருக்கு. வேணும்னா அவளை என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றா. அவர் ரிப்ளை பண்ண நீ என்ன மெசேஜ் பண்ண? நான் ரிப்ளை பண்ண தப்பு, அவ ரிப்ளை பண்ண தப்பு தான். இவனமோ பெரிய உத்தமி மாதிரி எங்க ரெண்டு பேர்கிட்ட பேசுற மாதிரி இன்னும் எத்தனை பேர்கிட்ட பேசுறாளோ? ஏய் இப்ப என்ன நீ என்ன அந்த மாதிரி பொண்ணுன்னு சொல்றியா? அதுல என்ன சந்தேகம்? விடுமா. டேய் என்னடா அப்படி? டேய் உட்கார நீ. டேய் நீ போய் அங்க உட்கார. உட்கார லைன்ல கிராஸ் பண்ணி உட்கார. நீ உட்கார. நீ விடு பிரியா, சும்மா தேவையில்லாம சண்டை போட்டு பண்ணுங்க. இவனுங்களை நான் பாத்துக்கிறேன். நீ விஜய் லவ் பண்றியா சரணை லவ் பண்றியா? இங்க பாருங்க, ஒரு பொண்ணுக்கு எந்த மாதிரி பேரு கிடைக்க கூடாதோ அந்த பேரு இவங்க ரெண்டு பேரால கிடைச்சிருச்சு. அதனால எனக்கு இவங்க ரெண்டு பேருமே வேண்டாம். அப்போ நான் வேணா இல்லடா, நான் வேணா அவங்களுக்கு பதிலா மன்னிப்பு கேட்கவான்னு கேட்டுங்க. இனிமே உங்க பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். பாடி ஹே பாடி. இவ பாட்டுக்கு போறா, இனிமே இவனை எப்படி பார்க்கறது? சூப்பர்ரா. உட்கார்றா. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க நின்னுட்டு இருந்தாங்கல்ல? இப்பதான் போறாங்க. ஆமா மச்சான். இது எப்படி சிவா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பேசுங்க. அது இவங்க எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்கடா. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். பேசிட்டு வா. இங்க இல்லம்மா, பிரியாணி தூது அனுப்பிச்சாளா? எங்களை வேவு பார்க்க சொன்னாளா? மரியாதை போயிடு போமா. என்னடி இப்படி பேசுறாங்க? ஏன் இப்படி பேசுறாங்கன்னு தெரியல.